ஸ்ரீமத் பகவத்கீதா எப்படி அழைக்கப்படுகின்றது? ஓம் சாந்தி. நாம் ஸ்ரீமத் பகவத்கீதாவை தாய் தந்தை என்று சொல்கின்றோம். அது படைக்கும் சாஸ்திரமாக இருக்கின்றது. மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் படைப்புகளாக இருக்கின்றது. பக்தி மார்க்கத்தில் கூட சிலர் ராமாயணம், மகாபாரதம் ஆகிய இதிகாசங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதுவோ ஒரு ஜென்மத்திற்கானது. அங்கே சென்று பிறகு நாம் ஒரு காசுக்கும் பிரயோஜனமாகாமல் ஆகிவிடுகின்றோம். ஏனென்றால் பக்தி மார்க்கமோ இறங்கும் கலையாக இருக்கின்றது. ஆதலால் நாம் இந்த பகவத்கீதாவை தான் படைக்கும் சாஸ்திரம் என்று சொல்கின்றோம். ஏனென்றால் இதன் மூலம்தான் சொர்க்கம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கின்றது. பகவான் வந்து இதை கற்பிக்கின்றார். பிறகு சத்தியுகத்தில் நாம் படிக்கவும் செய்ய மாட்டோம், படிப்பிக்கவும் மாட்டோம். ஏனென்றால் அங்கே நாம் தூய்மையாக ஆகிவிடுவோம். நாம் ஞானத்தின் சொரூபமாக அங்கே இருப்போம். ஆகையால் படிக்கும் நேரம் இதுவாகத்தான் இருக்கின்றது. இதுதான் தாய் தந்தை வீடாக இருக்கின்றது. அதுவோ மாமியார் வீடு என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் படிப்பு முடிந்த பிறகு நாம் அங்கே நமது மாமியார் வீட்டிற்கு சென்று விடுவோம். ஆகையால் தந்தை கூறுகின்றார், இந்த கீதையின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை எடுக்கின்றீர்கள். ஆனால் ராமாயண, மகாபாரதம் என்ற இதிகாசங்களை வாசிக்கும் பக்தி மார்க்கமானது ஒரு பிறவிக்கானது. இது 21 பிறவிகளுக்காக உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது. அது இந்த சங்கமுகத்தில் நான் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கின்றேன். கிருஷ்ணரோ அங்கு உள்ள இளவரசனாக இருக்கின்றார். அதாவது சத்தியுகத்தின் இளவரசனாக இருக்கின்றார். அங்கே எந்த படிப்பும் படிக்கப்படுவதில்லை, மேலும் படிப்பிக்கவும் முடியாது. ஏனென்றால் படைப்பு ஏற்கனவே நடந்து முடிந்துவிட்டது சத்தியுகத்தில். ஏனென்றால் ஸ்தாபனையும் ஆகிவிட்டது. ஆகையால் இப்பொழுதுதான் இந்த பகவத்கீதையின் மூலம் பகவான் நாம் அனைவரையும் படைக்கின்றார். அவர்தான் படைப்பவராக இருக்கின்றார். நாம் அனைவரும் படைப்புகளாக இருக்கின்றோம் என்ற இந்த ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.